ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூவான தாய் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ட்ராமா நேம் வந்து கிராமத்து காதல் கதை. இதில் நம்ம ஹீரோயின் சிட்டியில் நல்லா பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, அதுலேயும் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். ஆனால் அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கிராமத்துக்கு வரா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து அவனை பிடிச்சு போய் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் சோகங்கள் இருந்தாலும் நிறையவே காமெடி இருக்கும். அதை பார்த்து சிரித்து சிரித்து நமக்கு வயிறே வலி எடுத்துக்கும். அந்த அளவுக்கு காமெடி நிறைய இருக்கும். ஸ்பெஷலாக நம்மளுடைய ஹீரோயின் தான் செம்மையாக காமெடி பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ட்ராமா. அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ட்ராமாவுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம ஹீரோ பனை மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பனம்பால் எடுக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் கீழே அந்த மரத்துக்கு கீழேயே நம்ம ஹீரோயின் ஒரு பையன் கூட காரில் உட்காந்துட்டு லைட்டாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பையன் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து அந்த பொண்ணை கிஸ் பண்ணுற மாதிரிலாம் போக அவள் தள்ளி தள்ளி விட்றா என்னையன்ட்டு அவன் கேட்காம திரும்ப திரும்ப கிஸ் பண்ண போக அவள் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறதால அவன் என்ன பண்ணிடுறான்னா ஓங்கி வயிற்றுலேயே குத்திடுறா. அவள் செம்மையாக கத்திடுறா. வயிற்றுல குத்துனதும் இல்லாத அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுற மாதிரி போக அந்த சமயத்தில் அவன் தலையிலேயே ஒரு நொங்கு, பெரிய நொங்கு வந்து தலையிலே விழுவுது. வலி தாங்க முடியாத தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்க பக்கத்துல நொங்கு கிடக்குமா, அதை தூக்கி போட்டுட்டு யாரடா இதை தூக்கி போட்டான்ட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ தான் எதிரில் வரான். இவனை பார்த்த உடனே அவன் சட்டையை பிடிச்சி வெளியே இழுத்து வயிற்றுல ஒரு குத்து, மூஞ்சில ஒரு குத்து விடவும் அவன் கீழே போய் விழுந்துடுறான். ஹீரோயின் கிட்டேயும் நீ சேஃபா தானே இருக்க வரியான்ட்டு கையை நீட்டி கூப்பிட அந்த பொண்ணு இவன் சட்டை போடாத இருக்கான் இல்லையா, அதை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே அவன் கையை பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிச்சு வர்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் அங்கே அடிபட்டு கிடந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு பிடிக்கிறான். அதனால ஹீரோ அவனை திரும்பவும் அடிச்சு போட்டுடுறான். அந்த சமயத்தில் ஒரு ஆள் கட்டுன்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். அதுவும் இல்லாத அந்த இடத்துல ஒரு கேமராமேன் வேற இருந்திருக்கான். கேமராமேன் அசிஸ்டண்ட் டைரக்டர் போல இருக்கு. எதுக்காகடா அவனை அடிக்கிறேன்ட்டு ஓடி வர, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு இது மூவி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீ ஏன்டா குறுக்க வந்தங்கிறதுக்கு நீங்க மூவி ஷூட்டிங் எடுக்கிறீங்கன்னா எதுக்காக மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கறதுக்கு நீ தான் தேவையில்லாத எங்க வேலையில குறுக்க வந்துட்ட, உன்னால எனக்கு எவ்வளோ மணி லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா, இதுக்காக நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் அந்த நொங்கு தூக்கி அந்த டைரக்டர் மேலே தூக்கி போட்டு விட்டுட்டு யாரடா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க சொல்ற, நீ தான் இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இவன் என்ன பண்ணா தெரியுமா, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக பார்த்தான், இவரு தான் வந்து என்னை காப்பாத்தினாரு. சார் உங்க நேம் என்னன்னு கேட்கறதுக்கு மான்னு சொல்றான். ஆக்சுவலாக மான்னா டாக் போல இருக்கு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன அதுதான் உண்மையாலுமே உன் நேமான்னு கேட்க ஆமாங்க, ஓகே என்னை மா தான் வந்து காப்பாத்தினாரு இவங்கிட்ட இருந்து, நீங்க வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களான்னு சத்தம் போடுறதுக்கு ஏய் இது ஆக்டிங் தான், நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படிதான் இருக்குங்கிறதுக்கு நான் இதுக்கு மேல இந்த டிராமாவை கண்டினியூ பண்ண போறதில்ல, நான் இந்த டிராமாவை விட்டு விலகிடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த டைரக்டர் இருந்துட்டு நீ அதுக்காக நிறையவே பே பண்ணணுமேங்கிறதுக்கு நான் இந்த டிராமாக்குண்டான பணத்தை நான் பே பண்ணிடுறேன், ஆனா இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட போறேன், அவன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்ததுக்கு நீங்க பே பண்ணிருங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அங்க சைரனோட சத்தம் கேக்குது. ஆக்சுவலாக ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல இருக்கு. அங்கே போலீஸே வந்துடுது. போலீஸை பார்த்த உடனே இவனுங்க பறந்தடிச்சு ஓட போலீஸும் இவனுங்களை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஹீரோயினும் நீ தான் போலீஸ்க்கு கால் பண்ணியான்னு கேட்க ஆமாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொல்கிறான். இந்த பொண்ணு கார் மேலே ஏறி உட்காந்துட்டு செம்மையாக டென்ஷனில் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த டைரக்டர் என்கிட்ட ட்ரிக் பண்ணி ஏமாற்றி என்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. ஏய் நீ யாரை திட்டுற, என்னையா திட்டுறன்னு கேட்குறான். இல்லை அவனை தான் திட்டுறேன், என்கிட்ட தேவையில்லாத நிறைய பணத்தை பிடிங்கிட்டானுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசவும் இந்த பொண்ணும் ரொம்ப உற்சாகமாயிட்டு இன்னைக்கு வேணா ஒரு டிராமா படுத்திருக்கலாம், நாளைக்கு நான் பெரிய மூவியே ஆக்ட் பண்றதா இருக்கும், நான் இன்னும் நல்லா பிரேவா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஹீரோக்கு முன்னாடி ஸ்டைல நின்றுக்கிட்டு நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸா மாறி காட்டுறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே அவ காலில் தேல் ஏறிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு என் காலில் தேல் இருக்குதுன்னு கத்திக்கிட்டே ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அவ குதிக்கிற குதியில அது கடிக்காத விட்டது அதுவே பெரிய விஷயம் போல இருக்கு. செம்ம பயத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கிறா. எடுத்து விடுங்க அவனும் ஒரு குச்சை எடுத்து அதை தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதுக்கு அப்புறமா நம்பாம அது போயிடுச்சான்னு கேட்க போயிடுச்சுமா அப்படிங்கவும் அவ காலை பார்த்துட்டு திரும்ப வராதில்ல அப்படின்னு கேட்க
அப்ப ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு ஒருவேளை வெயிட் பண்ண, ஒருவேளை வந்தாலும் வரலான்னு சொல்ல அந்த பொண்ணு இன்னமும் பயந்து போயிடுறா. அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு செம்மைய கத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு செம்மைய கத்திக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணு ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவ செம்மைய கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆன்னு கத்த ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு விலகிடுறாங்க. பக்கத்துல வந்துட்டு 7ல நீ காட்டுக்கு போயிருக்கன்னு சொன்னாங்க, அதனால உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நீ இந்த பொண்ணு கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? யார் அதுன்னு கேட்கறதுக்கு இந்த பொண்ணு கூட நான் லவ் பண்றேனே, என்ன சொல்ற? அப்படின்லாம் எதுவும் இல்லைங்கிறதுக்கு அதான் என் கண்ணாலேயே பார்த்தனே, இவதான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தாலே, உன் உடம்புல வேற துணி இல்லை, இவ உன்னை மாய்க்கிட்டாளான்ட்டு ஹீரோயின் கிட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படியே 2 பேருமே திட்டிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, நீ என்கிட்டயே சண்டை போடுறியா? நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு பெரிய ஆக்டர்ஸ். நான் மூவியில் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ வர நிறைய மூவிஸ்லலாம் என் முகம்தான் வரும். நான் தான் நிறைய இடத்துல நான் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணும் நான் யாருன்னு தெரியுமா, நான் இவனுடைய லவ்வர் அப்படின்னு சொல்றா. அது இல்லாத நீ மூவில நடி, டிராமாவில் நடி, எதுல வேணாலும் நடிச்சுக்கே, ஆனா என்னோட ஆளை மட்டும் பிடிக்கணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு கன்னத்திலேயே நல்லா அரைஞ்சிடுறா 2 கன்னத்திலையும். எதுக்காகடி என்னை அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னை இவ்வளவு தூரம் அடிச்சுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்படி தாண்டி அடிப்பேன். நீ ஏன் ஆளை பிடிக்கணும்னு நினைச்சின்னா நான் உன்னை அப்படித்தான் அடிப்பேன். இன்னமும் கூட உன்னை அடிக்கிறேன்ட்டு கையை ஓங்கிக்கிட்டு வர ஹீரோ பிடிச்சிக்கிறான். அந்த பொண்ணு என்னை விடுறா, நீ இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஜலசா இருக்கு, வாயை மூடிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டு கையில சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பா இல்லையா, அதுல ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி குழம்பெல்லாம் ஹீரோயின் மேல ஊத்தலான்னு டப்பாவை தூக்க அந்த பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு, நீ ஏன் மேலேயே குழம்பு ஊத்த வர, இரு உன் மேலே நீ ஊத்திக்கிடின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி திருப்பி விட்டு அவன் தலையிலே ஊத்துற மாதிரி பண்ணி விட்டுறா. அவ கையில வச்சிருக்கிற பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டுட்டு செம்மையா ஆன்னு கத்திட்டு, என்ன சொன்ன, உன் நேம் என்ன? சேசமோர். சாய்சமூர், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, உன்னை என்ன பண்றேன்ட்டு பக்கத்துல வர இந்த பொண்ணு அவ கையை பிடிச்சு ஓங்கி பலார்னு காரணத்திலே அரைஞ்சு விட்டுறா. 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ திரும்ப வந்து இடையில நின்றுட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா 2 பேருமே சரியான வாயாடிங்க போல இருக்கு. செம்மையா திட்டிக்கிட்டுங்க, செம்மையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பவும் தடுத்து விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, ப்ளீஸ் அவளை மன்னிச்சிடேன், தேவையில்லாத பிரச்சனை பண்ண வேணாமேங்கிறதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, சரி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ட, அது இல்லாத நீ எனக்காக ஹெல்ப் பண்ணிட்ட, அதனால நான் அவளை சும்மா விடுறேன் அப்படின்ட்டு, இப்போ நான் சும்மா உன்னை விட்டுட்டு போறேன்னு நினைச்சிக்காத, இதுக்கு மேல என்கிட்ட பிரச்சனை பண்ண உன்னைய அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாரு, என்கிட்ட இனிமேல் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே சிட்டியில தான் காட்டுறாங்க. சிட்டியில 3 பொண்ணுங்க ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு காசிப் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயினை பத்தி. உனக்கு தெரியுமா, இவ எதனால தெரியுமா தாய்லாந்துக்கு ஓடி வந்துடுறா? இவங்க அம்மா இவள பிசினஸ் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, ஆனா இவ தான் போக மாட்டேங்கிறா. ஆக்டிங் பண்ண போறேன் அப்படின்ட்டு இவ தான் சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா ஷூட் பண்ற இடத்துக்கு போனா ஷூட்டிங்கையும் பாதியிலேயே நிப்பாட்டி விட்டுறா. என்னமோ தான் தான் பெரிய அழகிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப தான் சீன் போடுறா. ஆனா அவ பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அக்லியா தான் இருக்கா. ஆனா பாரு ரொம்ப சீன் போடுறா, இவளெல்லாம் யாரு திரும்பி பாப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க இல்லையா, சைஸா மோர் அப்படின்னு சொல்லிட்டு வாயில கையை வச்சு ஒரு மாதிரி ஆக்டிங் பண்றத கிண்டல் பண்ற மாதிரி இவ பண்ணவும், ஆக்சுவலாக இவங்களுக்கு பின்னாடி ஹீரோயின் நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா. இவங்க பேசுறதெல்லாம் இவ ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கும். எட்டி முதுகுலே ஒரு உத, அவ ஸ்விம்மிங் பூல்ல திரும்ப விழுந்துருவா. அந்த பொண்ணு எழுந்திரிச்சிட்டு செம்மையா கத்துறா, சாய்சமோர் எதுக்காகடி என்னை தள்ளி விட்ட, உனக்கு என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரம்பிக்கவும், நீ மட்டும் என்னை பத்தி கிண்டல் பண்ணி பேசல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா, அதனாலதான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன், அதுக்காக வேணா ஐம் சாரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தா வீட்டுல அம்மா செம்மையா திட்டிட்டு இருக்காங்க ஹீரோயினை பிடிச்சு. அவகிட்ட போயிட்டு எதுக்கு பிரச்சனை பண்ண, அவ ஜென்ரலோட மக, எல்லாருமே அவளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்துக்குன்னாவே ஒரு தனி மரியாதை இருக்கு, நீ எப்படி அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னால நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, அம்மா அவ என்னை பத்தி காசிப் பேசிக்கிட்டு இருந்தா, நான் எப்படி சும்மா விடுறதுங்கிறதுக்கு, அதுக்காக ஜென்ரலுடைய மக கிட்டேயே பகைச்சிக்குவியா, ஜஸ்ட் பேச்சு தானே, அது விட்டுட்டு போக வேண்டியதானே, இப்போ எவ்வளோ ப்ராப்ளம் வருது நமக்கு, உனக்கு அறிவு இருக்கா மூளை இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு நாள் அவளையும் பீட் பண்ணி நானும் பெரிய ஸ்டார் ஆகுவேன், அப்போ வேணா பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா அடிக்கிறாங்க. திமிரு பிடிச்சவ, உனக்கு அறிவே இல்லையா, இன்னமும் திமிரா தான் நடந்துக்குவான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க.
ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயின் ஆக்ட்ரஸாக போகிறது சுத்தமாகவே பிடிக்கல. அதனால பிஸ்னஸை மட்டும் நீ பார்க்கலாம், நீ அங்கெல்லாம் போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஸ்டபனாக இல்லை, நான் ஆக்டிங் தான் பண்ணுவேன், எனக்கு ஆக்டிங் நல்லாவே வரும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதில் தான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது ஆக்டிங்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ யாருன்னு தெரியுமா? உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? உங்கள் அப்பா ஒரு கேம்லிங்கில் சரியான அடிக்ட் ஆகிட்டு நம்ம ஃபேமிலியே ஒன்றுமில்லாதாக்கிட்டாரு. அதெல்லாம் உனக்கு தெரியலையா? அதெல்லாம் வெளியே வரும். அப்போல்லாம் நீ என்ன பண்ணுவ? தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதங்கிறதுக்கு. ஆமாம்மா, அப்பாவால் நம்ம குடும்பமே சதைஞ்சு போச்சு தான், அதுக்காக நான் ஆக்டிங் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய இஷ்யூவாக ஆச்சுன்னா உன்னை பற்றின விஷயத்த வெளியே கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோலாக இருன்னு சொல்கிறதுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா, நான் இனிமேல் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கேன், ஆனால் என்னோட ஆக்டிங் கெரியரை மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாலையும் எதுவும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, அந்த இடத்துல லீடிங் ஆக்ட்ரஸ்ன்னு வேற ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்த உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்கிட்டு போயிட்டு உள்ளே கொஞ்சம் 4-5 பேர் வந்து மீட்டிங்கில் இருப்பாங்க. அங்கே டேபிளில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு எல்லாத்தையும் முறைச்சி பார்க்க அவங்களுக்கா ஒன்றும் புரியாத பார்க்குறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.